வித்தியாசமா அதே சமயம் நான் சொல்லுவேன்ல, கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் இந்த படம். இந்த மாரி வேற படத்த வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. இது அந்த படம் மாரி இருந்தது, இந்த படம் மாரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு த்ரில்லர் படத்த தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கும். கேளுங்க. சாம் வேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்துக்கு ஹீரோ ஒரு ரோட் ட்ரிப் ஒண்ணு போறாரு. அப்படி போகும்போது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி அந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது தெரியாத்தனமா ஒரு பன்னி மேல வண்டி ஏத்திட்டாரு. பாவம் அவருக்கு தெரியல அந்த பன்னி ஒரு சைக்கோ குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாம நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அந்த ஃபேமிலி நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு பன்னிக்கு பதிலா கட்டி போட்டு வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட பன்னி மாதிரியே அவரை ட்ரீட் பண்றாங்க. கடைசி வரைக்குமே ஒரு பன்னியாவே கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிளானும் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூர ஃபேமிலி கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு அங்கிருந்து என்னெல்லாம் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்றாருன்ற கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா யூனிக்கா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் சாம் வேல்ஸ் டிராவல். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுனி யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடும். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவில் ஒரு பன்னிக்குட்டி ஒன்று ஓடிட்டு இருக்கு. அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள பன்னிக்குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போதுதான் இது சாதாரண பன்னிக்குட்டி கிடையாது, இது ஒரு புடிச்சு பன்னிக்குட்டி. ஏன்னா மனுஷங்க பரிதாபம்ன்ற பேர்ல தன்னை புடிச்சு பாதுகாப்புன்ற பேர்ல கூண்டுல வச்சு நேரத்துக்கு சாப்பாடு போடுறத காட்டிலும் இப்படி காட்டுல சுதந்திரமா சுத்தி ஒரு ஓனாயால கடிப்பட்டு செத்தாலும் பெட்டர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட சுதந்திரத்தை தேடி ஓடிட்டு கூடிய ஒரு பன்னிக்குட்டியை தான் இப்ப நம்ம காட்டுறாங்க. பட் அதே சமயம் இதே காட்டு பகுதியில ஐயோ பன்னிக்குட்டி காணாம போயிடுச்சு, இந்த காட்டுல சுத்திட்டு இருக்கக்கூடிய புதிய ஓனாய்கள் கண்ணில் மட்டும் அது மாட்டுச்சுன்னா அது பரிதாபமா செத்து போயிடுமே அப்படின்ட்டு பரிதாபமா அந்த ஒரு பன்னிக்குட்டியை தேடிட்டு இருக்காங்க. இவன் தான் இந்த படத்துடைய ஆல்மோஸ்ட் ஹீரோயின் சொல்லலாம். இவர் பேர் கிறிஸ்டி. இப்படி ரெண்டு பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதையான ஆரம்பிங்க. அப்படியே கட் பண்ணா இதே காட்டு பகுதியை ஓடி இருக்கக்கூடிய ஹைவேஸ்ல ஒரு நபர் தனியா பயணிச்சு கார்ல வந்துட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. ஆக்சுவலி இவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. இவருக்கு இருந்த ஒரே அப்பாவும் காணாம போயிட்டாரு. ஸோ அவரை தேடிக்கிட்டு தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயணத்தை தொடரலாமே, தனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு சொந்த பந்தம் இல்லாம தன்னந்தனியா வாழ்றதுக்கு பதிலாக தன்னுடைய சொந்தத்தை தேடி புறப்படலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் டிராவல் பண்ணி சுத்திட்டு இருக்கும்போது தான் இந்த காட்டு பகுதியில ஒரு நபர் சுத்திட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவர்கிட்ட தன்னுடைய அப்பாவை போட்டோ காமிச்சு இவரை பாத்துருக்கீங்களா, கடைசியா அவர் இந்த பகுதியில் தான் பாத்துட்டான்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய அப்பா அந்த மாதிரிலாம் கேட்காரு. ஆனா அதுக்கு அவன் புரியாத லாங்குவேஜ்ல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி திட்டிட்டு அவன் வந்து அவன் பாட்டு நடந்து போயிட சரி ஓகே அவன் என்ன காட்டுல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா இந்த காட்டு பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதி கிட்ட இவர் போகும்போது பக்கத்து சீட்ல வச்சிருந்த அவருடைய அப்பாவுடைய போட்டோ அப்படி பறக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இப்ப நம்ம பயப்பட கரெக்டா அந்த சமயம் பார்த்து காட்டுக்குள்ள ஓடிட்டு இருந்த அந்த பண்ணி இவர் கார் முன்னாடி வந்து விழ அவ்வளவுதான் சடன் பிரேக் அடிக்கிறாரு. அவ்வளவுதான் போச்சு பண்ணி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பண்ணி சாகுல உயிரோட தான் இருக்குது. ஸோ உடனே டக்குனு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா